மறுபடியும் வருமா? அந்த மீத்தேன் நிலக்கரி எப்படி வந்தது? பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி பூமிக்குள் புதைந்து சிதைந்து அழிந்து காற்று அழுத்தம் வெப்பத்தாலும் மக்கி அப்படியே கரியாகி போன மரங்கள் இவைதான். செடி கொடிகள் கரியாகுது அப்படின்னா பல ஆயிரம் ஆண்டுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்கான்? அந்த நிலத்தில் என் இனத்தான் என் முன்னவன் வாழ்ந்திருக்கான். அதுக்கு சான்று கீழடியில தோண்டும் போது நீ அறியல. அப்ப அது என்ன ஆயிடுது? மக்கி மண்ணோடு மண்ணா போய் அழுத்தத்தாலும் வெப்பத்தாலும் கரியாயிடுது. அந்த கரிக்கு இடையில கொஞ்சம் காற்று படியுது. அந்த காற்று எரிகாற்று, மீத்தேன், ஈத்தேன். அதை எடுக்கணும். உறிஞ்சி அந்த காற்றை வெளியில் எடுக்கிறதுக்கு குழாயை போட்டு முதல்ல அங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற தண்ணியை புறம் எடுத்து வெளியில் ஊற்றணும். ஊற்றிட்டு இந்த காற்றை உறிஞ்சணும். தண்ணியை புறம் எடுத்து வெளியில் ஊற்ற 1000 அடிக்கு கீழே போய் உறிஞ்சிக்கிட்டே வந்தால் அது கடல் மட்டத்திற்கு போயிருது அந்த குழாய். அப்போ இந்த தண்ணீரை எடுத்து ஊற்ற கடல் நீர் உள்ளே வந்து கடல் நீரை உறிஞ்சி நிலத்தில் ஊற்றுவேன். கடல் நீரை உறிஞ்சி நிலத்தில் ஊற்றுனா நிலம் விளைநிலமாக இல்லாமல் உப்பளமாக மாறும். இந்த பேராபத்தை உணர்ந்ததால தான் அதை எடுக்காத நிறுத்துன்றோம். அப்போ என்ன செய்யறது? வா, என்னுடைய ஆடு மாட்டு கழிவு, மக்கிய இலைதனி கழிவு, மனித கழிவுல இருந்து நீ எவ்வளவு வேணாலும் மீத்தேனை ஈத்தனை எடுத்துக்க முடியும், பயோகேஸ் எடுத்துக்க முடியும். இங்கே வந்து அந்த முறைக்கு வா. இதைத்தான் நம்ம செய்யணும். இது இயற்கையை, பூமியை தன் தாய் போல நேசிக்கிற பிள்ளைகளின் கனவு. இது வேலை திட்டம், இது செயல் திட்டம். இது இந்த மண்ணை ஒரு மண் என்றும் அதை வித்தால் நிறைய காசு சம்பாதிக்கலாம் நினைக்கிறவனுக்கு இது தோணாது. இப்ப நமக்கு இது எப்படி பார்க்கிறோம்? மரம், மரம், மழை, மழை, மரம் என் மூச்சு, காற்று என் உயிர், என் உயிர். மரம், பறவை, குருவி, வீடு, பறவைகளுக்கான உணவு, மரம், மரம், நிழல், நிழல். இப்படி இருக்கு. இவர் இன்றைய ஆட்சியாளர், மரம், மரம், காசு, காசு, பணம், பணம், துட்டு, வெட்டு. நம்ம பார்வையில் இப்படி, அவன் பார்வையில் அப்படி. இப்போ நான் என்னுடைய பேச்சில் எதிராக வளர்ச்சிங்கிற காணொலி இருக்கு, இந்த போட்டு காட்ட சொல்லியிருக்கலாம். அது தவறு விட்டு இருந்தாலும் வளைவொலி இருக்கு. எது வளர்ச்சிங்கிற? நான் வயிறு நிறைய பசியோடு இருக்கும்போது நீ விண்வெளிக்கு விண்கலம் ஏவறத வளர்ச்சிங்கிற. 5000 ஏக்கரில் ஏர்போர்ட்டு கட்டி ஏர்போர்ட்டி உழுகிறத விட்டுட்டு ஏர்போர்ட்டு கட்டி பறக்கிறத வளர்ச்சிங்கிற. உனக்கு வளர்ச்சினா என்னன்னு தெரியுமா? வயிற்றில் நான் பசியோடு இருக்க, அதை பற்றி கவலைப்படாமல் அப்படின்னு நான் பேசிட்டுக்கிறேன். அப்போ ஒரு காணொலி, ஒரு தங்கை, ஒரு 8 வயசு இருக்கு. அவள் ஒரு திருமண நிகழ்வு, ஏதோ ஒரு நிகழ்வு, அந்த நிகழ்வில் சாப்பிட்டுட்டு ஒரு பெரிய வட்டையில் எச்சி தட்டை போடுறாங்க. அந்த தட்டில் இருக்கிற மிச்ச மீதி இந்த உணவை எடுத்து தின்னுக்கிட்டு இருக்கு, முட்டிக்கால் போட்டு. அது வெள்ள கொடுமை, அது வெள்ள கொடுமை. அதில் பல கால்கள் இப்படி இப்படிமா அந்த குழந்தை இப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறது, இந்த தட்டிலிருந்து எடுத்து சாப்பிட்றத, இந்த மிச்சத்தை, இந்த எச்சியை சாப்பிட்றதை பார்த்து கொண்டே பல கால்கள் போய்கொண்டிருக்குது. அவன் முன்னாடி இப்படி நின்று இப்படி பயந்து பயந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. பல எச்சி தட்டுகள் அவன் முன்னாடியே வந்து விழுகுது. அதில் ஒரு மனிதன், ஒரு மானுடன் கூட, அப்பா அதை செய்யாத, வா கையை கழுவிட்டு வா, எங்களோட வந்து சாப்பிடுன்னு ஒருத்தன் கூப்பிடலடா. இந்த மனித பகர்களுக்கு இடையில நீ வாழ்ந்து கொண்டிருக்காங்கிறத கவனத்தில் வச்சுக்கடா. புரியுதா உனக்கு? எப்படிப்பட்ட சமூகத்தில் நீ இருக்காங்க பார்த்துக்க. ரொம்ப கவிப்பேரரசு வைரம் சொன்ன மாதிரி, மனிதனின் முதல் நண்பன் மரம், மரத்தின் முதல் எதிரி மனிதன். சீமான் வந்தா என்ன செய்வான்? நீ வெட்டிடுவாப்ப மரத்தை. மனிதனை வெட்டி கொலை செய்வது மாதிரி 6 மாசம் அல்லது ஒரு உள்ளதுக்கு போட்டுருவேன். நான் சட்டம் போடுவேன் என் வரைவில் 16 சொன்ன போது சிரிச்சா, அதே சட்டத்தை சீனா கொண்டு வந்து பல்ல இடிச்சா. நான் மரத்தை கட்டி பிடிக்கும் போது சிரிச்சா, எல்லா வெளிநாட்டுக்காரனும் கட்டி பிடிச்ச போது ஏன் ரசிச்சா. சொல்லிருப்பேன், உனக்கு எது சொன்னாலும் வெள்ளைக்காரன் சொல்லணும், வேற ஒருத்தன் சொல்லணும். அதுக்காக நான் தீ குளிச்சாடா வந்து வர முடியும்?
இந்த நோய் இருக்குன்னா எங்கள் அப்பா வந்து நம்மாழ்வார் மகனே இது ரொம்ப பெரிய நோயாக இருக்கு. அந்த ஆரவயலில் வந்து பெர்னாடி கிளார்க் சொன்னார், அவர் சொன்னார், மாசானுகோ புக்காக்கோ சொன்னார், மக்காக்கோ சொன்னார். ஓ அப்படி இருக்குமோ அப்படின்னு இல்லை. இப்போ அரியனஸ்ங்கிற ஒரு வேதியியல் அறிஞர் இதை சொன்னார். அரியனஸ் ஒரு வேதியியல் அறிஞர், நோபல் பரிசு பெற்றவர், ஒரு நோபல் பரிசு பெற்றுட்டாங்களா? அப்போ சரியாத்தான் இருக்கும். சீமா தானே. நான் இதை மதுரையில் இருக்க ஆயத்தை போய் சொன்னேன், நான் இவ்வளோ பேசுகிறேன்னு சொன்னேன், மக்கள் என்னை கவனிக்க மாட்டுறாங்களே. அப்படிதான் இருக்கும். உலகம் பூரா இயேசு இறைமகன், சொந்த ஊர்ல தச்சர் மகன் தான், சொந்த ஊர்ல ஆசாரி மகன் தான், அடுத்த ஊர்ல ஆண்டவன். அந்த மாதிரி நான் என்ன கத்துறாலும் எனக்கு புரியல. உள்ளூர் மாடு வேலை போகாதுல. ஒருவேளை இதையே இதர் மே ஷாக் மே ஹே இன் யுவர் சத்தட்ட ப்ளீஸ் see was why the wonderful the human nature start ஆயிச்சு. சீமா வெரி இன்டெலிஜென்ட். இவங்கள போய் இப்போ என்னன்னு கேட்டுங்க, இது வெள்ளைக்காரன் பேரை சொல்ல வேண்டியது இருக்கு. இப்போ கூட நம்ம சொல்றது இல்லப்ப, மதங்களை விடு மரங்களை நடு சீமான் அப்படின்னு போடாம சில்வஸ்டர் ஸ்டாலின் அப்படின்னு கூட. இது நோய் ஆயிடுச்சு. எதோ ஒன்று சஸ்த விஸ்கி சொன்னது போல. எங்கள் அப்பா நாங்கள் அமைதிப்படையில் இப்படித்தான் ஏதாவது போய் கப்சா போட்டு தம்பி ஏதாவது வெளிநாட்டுக்காரன் பேரை சொல்கிறாரு, எதுக்கு பண்ண அப்போ தான் நான் கேட்பேன். ஏன்னா வெள்ளையா இருக்கேன் போய் சொல்ல மாட்டேன். அட பாவியலாம் நீங்கள எதை கொண்டு வச்சு சரி பண்ணுறது. அப்போ அது மரம்ங்கிறத பசிக்குதா? மரம் இருந்தால் தான் மழை இருக்கும், மழை இருந்தால் தான் அருவி இருக்கும், அருவி இருந்தால் தான் ஆறு இருக்கும், ஆறு இருந்தால் தான் நீர் இருக்கும், நீர் இருந்தால் தான் சோறு இருக்கும், சோறு இருந்தால் தான் வயிறு இருக்கும், உயிர் இருக்கும். அதனால இரு அதனால கொஞ்சம் இரு. அது ஐயா கோவை சதாசிவம் எழுதுனதுல இந்த புதிய நகரங்களில் வந்து புத்துயிர் இல்லை, ஒரு உயிர்ப்பு இல்லைன்ற. அது காரணம் தகவல் தொடர்புக்கு எழுப்பிய கோபுரங்களின் எண்ணிக்கை கூட மரங்களின் எண்ணிக்கை இல்லைங்கிற. அங்கே எப்படா மனிதனுக்கு நல்ல காற்று, பாதுகாப்பான சூழல் எப்படி இருக்கும், நல்ல குடிநீர் எப்படி கிடைக்கும்னு கேட்குறேன். இதுக்கு பதில் இருக்கா நம்மகிட்ட?